வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். சகோதரி ஃபர்கானா ஃபாத்திமா நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர். அவர் நேற்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க விகடன் பத்திரிகைக்கு. அந்த விகடன் பத்திரிகையில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ஒரு இடத்துல தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஒரு கேள்வி நெறியாளர் கேட்கிறார். தாவேக்காவே நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக விமர்சித்தாலும் விஜய் உங்களை பொருட்டாகவே மதித்து பதில் அளிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதாவது மூஞ்சிலே காரி துப்பி இருக்கிறார். நீங்க தான் கடந்து காட்டு கத்துறீங்க, அந்த மனுஷன் உங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கலையே, ஒரு மனுஷனாவே மதிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதுக்கு சகோதரி என்ன பதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது அவருக்கு எங்களுடைய கேள்விக்கு பதில் தெரிய மாட்டேங்குது, 1க்கு 3 வியூக வகுப்பாளர்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறதா அவருடைய பதிலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் கொடுக்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சகோதரர்கள் நிறைய பேர் நம்முடைய வீடியோ கீழே வந்து கமெண்ட்டில் சாட்டை துரைமுருகன் அப்படி பேசியிருக்கிறாரு, இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அப்படி பேசியிருக்கிறாங்க, அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. அவங்க அறிவில்லாமல் லூசுத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நோக்கம் அது இல்லை. நாம வந்து இந்த 2026 களத்துல திமுகவை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைக்கணும், தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சராக உட்கார வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். தளபதி ஏற்கனவே சொன்னது மாதிரி 2026 தேர்தல் அப்படிங்கிறது தாவேகா வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறதுல தான் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அந்த ஒரு லட்சியத்தை நோக்கி தான், அந்த ஒரு கோலை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய டார்கெட்டே வேற. இந்த சீமான் அவர்கள் பேசுறதையோ அல்லது நாம் தமிழர் கட்சி பேசுறதையோ கண்டுக்காம விடணுமான்னு கேட்டா இல்லை, கண்டுக்காம விட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்போ அவங்கள அடிக்கணும்னா, நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து அவங்கள அடிக்கலாம், அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஓயாமல்லாம் இவங்களுக்காக பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. போற போக்கில் லெஃப்ட் ஹேண்ட்ல அவங்கள டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான் ஒர்த்து. இப்போ நீங்க கேட்கலாம், அவங்க உங்களை எதிர்க்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கு நம்ம டார்கெட் புரியுதா? அவங்களுடைய நோக்கம் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி பெரிய அளவுல சரிய போகுது. இளைஞர்களுடைய வாக்குகள், புதிய தலைமுறை வாக்குகள், ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அத்தனை பேரும் இன்னைக்கு நம்மளை தான், இவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியை ஒரு சாய்ஸா வச்சிருந்தாங்க, இன்னைக்கு தாவேக்காவே ஒரு சாய்ஸா வைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இன்றைக்கு நம்மளை வந்து அவங்க போட்டியா நினைக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய வாக்கு வங்கி நம்ம கிட்ட வருது. ஆனா நம்ம வந்து அவங்கள போட்டியா நினைக்கல, தேவையும் கிடையாது. நம்ம திமுகவை டார்கெட் பண்ணி அடிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 3% ஓட்டாவது வாங்கினா போதும். அப்ப எப்படியாவது தாவேக்காவுக்கு போகக்கூடிய ஒரு சில புதிய தலைமுறை வாக்குகளை எதையாவது தாவேக்கா மேல அவதூற பரப்பி அவங்களுக்கு நெகட்டிவா பேசி அந்த வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிற நோக்கத்துல சீமான் இருக்காரு. ஏன்னா என் சீமானுக்கு தெரியும், இதுக்கு மேல திமுகவுடைய வாக்குகள் நம்ம எடுக்க முடியாது, பாஜக அதிமுக வாக்குகள் எடுக்க முடியாது, எல்லாமே ஒரு சேர தாவேக்காவுக்கு போகுது. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து எரியிற வீட்டுல புடுங்கிறது லாபம் மாதிரி கிடைக்கிற ஓட்டை எப்படியாவது தாவேக்கா மேல ஒரு அவதூறு பரப்பி அங்க போகக்கூடிய ஓட்டை அப்படி டைவர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், அது மட்டும் தான் நமக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறதுல சீமான் உணர்ந்து கொண்டார். அதனால இன்னைக்கு நம்மளை வந்து ஒரு போட்டியாக நினைச்சு பேசுறாரு. அப்ப நீங்க கேட்கலாம், இப்போ நீங்க ஃபர்கானா ஃபாத்திமாவுக்கு பதில் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. பதில் கொடுக்குறேன் தான். காரணம் என்னன்னா வேற கண்டென்ட் இல்லை. சகோதரி ஃபர்கானா ஃபாத்திமா உங்களை பத்தி சொல்லணும்னா, எப்படி திமுக ஒரு வாரிசு அரசியல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நான் தமிழர் கட்சி அதுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு சகோதரி ஃபர்கானா ஃபாத்திமா ஒரு அடையாளம் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வாரிசு அரசியலை பத்தி பேசுவாங்க திமுகவை, ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வாரிசு அரசியல் தான் அதனுடைய உதாரணம் தான் சகோதரி ஃபர்கானா ஃபாத்திமா. மரியாதைக்குரிய தமிழ் முழக்கம் ஷாவுல் அமீது அவருடைய மகள் ஃபர்கானா ஃபாத்திமா அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக சகோதரிக்கு சீமான் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞரணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அவர் இருக்கிறார். நிச்சயமாக அவருடைய அரசியல் பங்களிப்பு தமிழ்நாட்டில் வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பெண், அதிலும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு அரசியல் களத்துல ஒரு கட்சியில மிக முக்கியமான பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரியது, மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியிலுமே பெரிய அளவுக்கு பெண்கள், அதை குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண் முக்கியத்துவம் பெறல. இஸ்லாமிய கட்சிகளில் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள் சகோதரி தாகிரா, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில நம்ம ஃபர்கானா ஃபாத்திமா, அனீஸ் ஃபாத்திமா மாதிரியான சகோதரிகள் இருக்கிறாங்க. உள்ளபடியே இவர்களுடைய அரசியல் பங்களிப்பு அப்படிங்கிறது சமூகத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் அரசியல் படுத்தப்பட்டது, களத்துக்கு வர்றது எல்லாமே வச்சு நான் பெருமைத்தான் படுறேன், அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாகத்தான் இந்த விமர்சனத்தையும்
நாம வைக்கிறோம். அது அவர்கள் வைத்த விமர்சனத்திற்கான பதிலாக தான் நம்ம கொடுக்குறோம். சரி, இப்போ சகோதரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கேள்விக்கு பதிலெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை, உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கிறது. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதா எண்ணம். இன்னும் சொல்ல போனா, எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கான தார்மீக தகுதியோ பொறுப்போ உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. தளபதி அப்படிதான் பார்க்கிறார். நம்ம ரோட்ல போறோம், ஒரு நாய் நம்மளை பார்த்து குறைக்குது, குறைச்ச உடனே பதிலுக்கு நம்ம குறைப்போமா? மாட்டோம். அது நாய், அது கத்தும், அது அது அதனுடைய இயல்பு. அதுக்காக அதை கடந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் தான் தவிர, அதுக்கு சரிக்கு சமமா நானும் சண்டை போடுறேன்னு இறங்கின்னு லொள்ளுன்னு குறைக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் தளபதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை டீல் பண்றார். புரியுதா? இது அந்த அந்த நெறியாளர் கேட்ட கேள்வியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதற்கு பதில கொடுத்துருக்கீங்க. சரியா? உங்களை நாங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல, எங்களுடைய போட்டியாளராகவே கருதல. இன்னொன்னு, உங்களுடைய கேள்வியெல்லாம் ஒரு கேள்வியாவே நாங்க பார்க்கல. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு நிலைப்பாடு சரியாக இல்லாதவர். இன்னைக்கு ஒண்ணு பேசுவீங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவீங்க அப்படிங்கிறதா அர்த்தம். இன்னொன்னு, சகோதரி இந்த பேட்டியில பேசியிருப்பது மூலமாக சீமான செருப்பை கழட்டி அடிச்சிருக்குது. ஆமா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தளபதிக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு எங்க கேள்விக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சகோதரியினுடைய தலைவர், கட்சி தலைவர் சீமான் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக போர் அறிவித்திருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷனுக்கு எதிராக போர் அறிவிப்பாங்களா? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வலுவில்லாத ஒருத்தருக்கு எதிராக போர் அறிவிப்பாங்களா? அறிவிக்க மாட்டாங்க. வலுவான தெம்பாக களத்துல இவன் நிச்சயமாக வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் போர் அறிவிப்பாங்க. சீமானுக்கு தெரியுது தளபதியினுடைய பலம் என்ன, தளபதியினுடைய நிலை என்ன, தமிழக அரசியல்ல தளபதியினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியுது. அந்த கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சகோதரி ஃபர்கானாவுக்கு தெரியல அப்படிங்கிறதா நம்மளுக்கு அவருடைய பேட்டி மூலமாக புரியுது. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிறாங்க. உண்மைதான், தேவைதான். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தங்களுடைய நேரத்தை செலவிடுறான், தங்களுடைய காசை செலவு பண்றான். எதுக்காக பண்றான்னா, நம்முடைய ஆட்சி அடுத்து அமையணும், நம்முடைய கட்சியை சேர்ந்த பல பேர் எம்எல்ஏ வரணும், பேரூராட்சி தலைவராக வரணும், நகராட்சி தலைவர்களாக வரணும், இப்படி அரசியல் அரங்கத்துல அதிகார மையத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுடைய பொருளாதாரத்தையும் நேரத்தையும் நாங்க செலவுபடுறோம். புரியுதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம செலவு செய்யறது, எங்களுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்யறோம். அப்படி செய்யும் போது அதுல ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் வந்துடக்கூடாது. தெளிவாக நம்முடைய அரசியல் காய்களை நகர்த்தி வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட பயன்படுத்துறோம். ஆனால் சீமானவர்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறது தானே நோக்கம். வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா எதுக்கு ஸ்ட்ராட்டஜி? வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. தான் கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் எம்எல்ஏ ஆயிட்டா, எம்பி ஆயிட்டா, எங்க தன்னுடைய இருப்பிடம் காலி ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. நாங்க சொல்லல, உங்க கட்சியை சேர்ந்தவர்களே வெளியே பேசுறாங்க. நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்குறீங்க. உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி ஜெகதீச பாண்டியன் எல்லாம் புலந்துகிட்டு இருக்கிறார். கட்சியினுடைய அத்தனை விஷயங்களையும் உண்மைகள் அத்தனையுமே எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கிறார். சீமானுடைய ஒட்டுமொத்த முகத்திரையும் கிழிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவரை சீண்ட வேண்டியது தானே. இன்னும் உங்களுடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்துல ஏறிடும். சரி, இவருடைய நோக்கமே என்னன்னா, முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பாக நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை பேசி வச்சிருக்கிறாங்க. அப்ப நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை பேசி அதுல கொஞ்சம் இளைஞர்களை மூளை செலவை செய்து வச்சிருக்கிறாரு. நாளை எம்எல்ஏ எம்பி ஆயிட்டா, இல்ல இன்கேஸ் ஒருவேளை முதலமைச்சரே ஆயிட்டாலும் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியும். அதனாலதான் அவர் அதுக்கு ஆசையே படல. இன்னும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அரசியல் அவர் ஏன் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, எப்படியும் எம்எல்ஏ ஆக போறதில்ல, ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறதில்ல, அடிச்சு விடுவோம் காசா பணமா அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவரு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறார். புரியுதா? அது மட்டும் இல்ல, தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எவனாவது ஒருத்தன் எம்எல்ஏவோ எம்பியோ ஆயிட்டா தன்னுடைய இருப்பிடம் காலி ஆயிரும் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணம். இன்னும் சொல்ல போனா, சீமான் ஒரு பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர்லாம் கிடையாது. அவரு அரசியலுக்கு வரலன்னா இன்னும் கூடி போனா அதிகபட்சமா 2 படமோ 3 படமோ எடுத்திருப்பாரு. அவருக்கு நடிப்பும் பெருசா வரல. நடிச்சிருந்தா கூட ஒரு 2 படமோ 3 படமோ நடிச்சிருப்பாரு. வேற ஒரு கதாசிரியராக இருந்திருக்கலாம். ஏன்னா தவசி படத்துக்கெல்லாம் அவர் தான் வசனம் எழுதினாரு சொன்னாரு. நல்ல டயலாக் சூப்பரா இருந்துச்சு. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாற மாட்டான்னு சொன்னதாகட்டும், புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கலாம், ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் கிடையாது இப்படிங்கிற டைலாக் எல்லாம் இருக்குது. தம்பி படத்துல சூப்பர் அருமையான டைலாக். இங்க சைலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சத்தமா தானே சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் அருமையான டைலாக். இப்படி டைலாக் எழுதியிருந்தாருன்னா ஒருவேளை சினிமா ஃபீல்ட்ல நின்றுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காலத்தினுடைய கட்டாயம் அரசியல் களத்துல வந்துட்டாரு. அரசியல் களத்துல வந்ததுக்கு அப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு.
அதான் உண்மை. அவருக்கு வந்து ஒரு ஹைஃபையான வாழ்க்கை கிடைச்சிருச்சு, பொருளாதாரம் பெரிய அளவுல புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவரு இது தனக்கு தன்னுடைய லைஃப் லாங் கிடைக்கும், இது போதாத குறைக்கு ஒரு முன்னாள் சபாநாயகனுடைய மகளை வர திருமணம் செஞ்சு அவரு அப்படி ஒரு லைஃப் செட்டில் ஆயிட்டார். கட்சியை வச்சு முழுக்க முழுக்க பொழப்பு நடத்தி இருக்கிறார், லாபம் பெற்றிருக்கிறார். அவர் அதனால அந்த லாபத்தோட நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கறதான் அவருடைய எண்ணம். இன்னும் ஒருத்தனை இங்க நம்ம வளர்த்து விட்டோம்னு சொன்னா அவனால நமக்கு நம்முடைய இருப்பிடத்துக்கு கேள்வி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் சீமானுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக தான் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா பயன்படுத்தலாம். இல்லைன்னா அவரும் கூட்டணி வச்சிருப்பாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்டா பயன்படுத்தியிருப்பாரு. இத்தனை நாள் அரசியல் களத்தில் நின்னதுக்கு அவரும் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எம்பி ஆக்கியிருக்கலாம், எம்எல்ஏ ஆக்கியிருக்கலாம். அவருக்கு அது தேவையில்லை. கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பு போட முடியல, அந்த அளவுக்கு தான் கட்சியை சேர்ந்தவர்கள் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் தேவை கிடையாது. போறது வரைக்கும் பொதுக்கூட்டத்தில் பேச வச்சாங்களா பேசுவோம், இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச சொன்னாங்களா பேசுவோம் அப்படிங்கிறதா எண்ணம். இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியெல்லாம் நீங்க எல்லாம் வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் பத்தி பேசக்கூடாது. கடைசியா ஒரு மாடு மேய்க்கக்கூடிய போராட்டம் நடத்தினாரே, அதுல ஒரு மாடுகள் வந்துச்சு தெரியுமா? அந்த மாடு அந்த போராட்டம் சீமான் செய்கிறார்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் செய்கிறார். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களே நம்ம கட்டுப்படுத்திட்டோம், மாடை கட்டுப்படுத்த முடியாதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் சீமான் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த மாட்டுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தொம்பிகளுக்கு கிடையாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா, பெரியாரே ஒரு நாள் புகழ்ந்து பேசுறார். பெரியார் கரெக்ட், சாட்டை துறைமுருகன் வரைக்கும் பேசியிருக்கிறார். பெரியார் கரெக்ட் அப்படின்னாரு. திடீர்னு அப்படியே பல்ட்டி அடிச்சு பெரியார் தவறானவர் சொல்லுவோம்னா அப்படியே இவனுங்களும் பல்ட்டி அடிச்சுட்டாங்க. மாடு எப்படி ஃப்ரண்ட்ல போகக்கூடிய ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அப்படியே போகுமோ அதே மாதிரிதான் சீமானுடைய தொம்பிகள் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கும் கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அரசியலுக்கும் அறிவுக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இது நாம் தமிழர் கட்சியை டீகிரேட் பண்ணணும், கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகலாம் நான் பேசுறதே கிடையாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. உண்மையை பேசணும்னு நினைக்கிறதுனால இந்த உண்மையை நான் பேசுறேன், அவ்வளவுதான். சரியா? இப்போ சகோதரி சொன்னது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தாவேக்காவுக்கு தேவை. ஏன்னா தாவேக்கா வெற்றி பெறணும். தாவேக்காவை செலவு விடக்கூடிய அந்த பொருளாதாரமாகட்டும் அல்லது அந்த நேரங்களாகட்டும் அது இந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பலன் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை தெளிவாக திட்டமிட்டு சில செயல்பாடுகளில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சிருக்கிறோம். உங்களுடைய கேள்விக்கு பதில் தெரியாததுனால நாங்கள் பதில் சொல்லாமல் இல்லை, உங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல, எங்களிடம் கேள்வி கேட்பதற்கான தார்மீக தகுதி உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதான் தளபதியினுடைய நோக்கம். அதனாலதான் அவர் உங்களுக்கு கண்டுக்கிறது இல்லை. இன்னொன்னு, எங்களுடைய கோல் வேற. எங்களுடைய தளபதி புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கிறாரு, இடையில வரக்கூடிய பண்டிகளை எல்லாம் நாங்கள் கண்டுக்க போறது கிடையாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.